டாக்டர் ஜி கே குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா, உலகத்தில் 40% மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் தலைவலி பற்றி தான். ஸோ 140 பேருக்கு தலைவலி இருக்கிறது. இந்த தலைவலி எதனால வருகிறது, எந்தெந்த தலைவலியை நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ள வேண்டும், அதாவது ஆபத்தான தலைவலி என்ன, அதுதான் உடனடியா எமர்ஜென்சியா போய் நீங்க சரி செய்யணும். எந்தெந்த தலைவலிக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் உள்ளன, எந்தெந்த வகையான தலைவலிகள் இருக்கிறது அப்படிங்கிறத பேச போறோம். தலைவலியை எல்லாருக்கும் அதிகமா காணப்படுகிறது. நான் முதலே சொன்ன மாதிரி உலகத்தில் 40% மக்கள் தலைவலியால் அவதிப்பட்டு இருக்காங்க. இந்த தலைவலி நான் யூஸ்ஃபுல்லா சொல்ற ஒரு பேஷண்ட் எப்படின்னா, தலைவலிக்கான காரணம் தலைக்கு உள்ளே இருக்கலாம், வெளியவும் இருக்கலாம். உள்ளேனா உங்களான மருத்துவ ரீதியான பிரச்சனைகளால் வரலாம். தலைக்கு வெளியே அப்படின்னா சூழ்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளால் வரலாம். சோ 2 வகையான காரணங்கள் வரலாம். இதை தவிர ஆபத்தான தலைவலினா முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி இந்த தலைவலியை சரி செய்து கொள்ள வேண்டும். என்னென்ன மாதிரி ஆபத்தான தலைவலிகள் முதல்ல நான் சொல்லிடுறேன். வயதானவர்களுக்கு முதல் தடவையாக வருகின்ற தீவிர தலைவலி கூட வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமான தலைவலி வருகிறது. இரண்டாவது, எந்த வயதினருக்கும் ஒரு தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி முதல் தடவையா வருகிறது. இதுக்கு முன்னாடி மைல்டா இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாங்க முடியாத அளவுக்கு மிக அதிகமாக தலைவலி வருகிறது. இந்த தலைவலியோட கண் பார்வை மங்குதல், வாந்தி, மயக்கம், ஃபிட்ஸ் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆபத்தான தலைவலியும் அறிகுறிகள். இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த ஆபத்தான தலைவலி சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் ரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கும் முதல் தடவையா வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு ஆபத்தான தலைவலி அறிகுறி. இந்த ஆபத்தான தலைவலி இந்த சொன்ன அறிகுறி இருந்துச்சுன்னா உடனடியாக சில மணி நேரங்களிலேயே நீங்க மருத்துவமனை அணுகி அல்லது உங்கள் மருத்துவரை அணுகி தேவையான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். சரி, இந்த ஆபத்தான இந்த மாதிரி இல்ல அப்படின்னா ஒரு 4-5 வகையான தலைவலிகளை பத்தி நான் சொல்றேன். தலைவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது, நிறைய வகைகள் இருக்கிறது. பொதுவாக ஏற்படக்கூடிய தலைவலிகள் என்னன்னா, அது எப்படி இருக்கும், என்னென்ன சிகிச்சைகள் சுருக்கமா பத்தி பேசலாம். ஏன்னா தலைவலி பத்தி பேச ஆரம்பிச்சா நிறைய பேச வேண்டியிருக்கும். முக்கியமான தலைவலி பாத்தீங்கன்னா டென்ஷன் ஹெடேக், ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய தலைவலி, மன உளைச்சல் அழுத்தத்தினால் வரக்கூடிய தலைவலி. இதுதான் 60-70% தலைவலிகளுக்கு காரணம். டென்ஷன் இல்லாதவங்களே கிடையாது. இந்த டென்ஷன் ரிலேட்டட் தலைவலி என்னென்ன மாதிரி அறிகுறிகள் உண்டு பண்ணோம் அப்படின்னா, தலைவலிக்கான எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பப்பெல்லாம் டென்ஷனா ஃபீல் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கூட இருக்கலாம். எந்த பக்கம் இருக்கும் தலைவலி அப்படின்னா, முன் பக்கத்துல இருக்கும். ஃப்ராண்டல் பகுதின்னு சொல்ற மாதிரி முன் பக்கத்தில் தலைவலி இருக்கும். த்ராபிங் ஹெடேக், தட்டு தெரிக்கிற மாதிரி தலைவலியாக இருக்கலாம். இந்த தலைவலி மனசோர்வு, மன அழுத்தம், சூழ்நிலையின் காரணமாக கூட வரலாம், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்னால வரலாம். என்னென்ன பிரச்சனைகள், மனது அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய எல்லா காரணங்களும் தலைவலியை உண்டு பண்ணலாம். ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை போன்றவை காமன் காரணங்கள். ஸோ இதுக்கு தலைவலி, இந்த டென்ஷன் ஹெடேக் தீர்வு எதனால உங்களுக்கு டென்ஷன் வருதுங்கிறத சரி பண்ணிட்டு அதை தவிர்க்கணுமே ஒழிய தேவையற்ற மாத்திரைகள் ஒரு தற்காலிக நிவாரணம் மட்டுமே அளிக்கும். நீங்களாக முன் எந்தெந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு தலைவலி வருகிறது அல்லது மருத்துவரின் உதவியோட எப்படி அந்த மன அழுத்தத்தில் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து மீள்வது என்பதை கண்டறிந்து அந்த தலைவலியை போக்கிக் கொள்ளலாம். மாத்திரைகள் பெரும்பாலும்
ஒரு சாதாரண தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே உங்களுக்கு அளிக்கும். சில சமயம் இந்த மாத்திரைகள் உங்களுக்கு தொடர்ந்து சாப்பிடும்போது அது வேலை செய்யாம போயிடும். ஆகிய காரணத்தை கண்டறிந்து அந்த மன அழுத்தத்தை தவிர்த்து அல்லது குறைத்து உங்கள் தலைவலியை போக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது மைக்ரேன் ஹெடேக், ஒற்றை தலைவலி காமனா நம்ம சொல்றோம். மைக்ரேன் ஹெடேக் நிறைய பத்தி பேசியிருக்கோம். இது ஒரு 15-20% தலைவலிக்கு காரணமாகிறது. எந்தெந்த வயதினருக்கு வரும் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக நடுத்தர வயது அல்லது இளம் வயதினருக்கு வரலாம். எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையின் எந்த பகுதியில் வரலாம், பொதுவாக ஒரு பக்கமா இருக்கும். சில சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாமிட்டோட வரலாம், வாமிட் வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அறிகுறியோட இருக்கலாம். சத்தம் அல்லது வெளிச்சம், அதிக வெளிச்சம் இருந்துச்சுன்னா தலைவலியை உண்டு பண்ணும். சில உணவு வகைகள் அல்லது நீங்க சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா இந்த தலைவலி ட்ரிகர் ஆயிடும், இம்மிடியட்டா உங்களுக்கு வரும். எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கும்? அது நம்ம சொன்ன மாதிரி 30 நிமிடங்கள் 3 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். இந்த தலைவலி வரும்போது வந்து இருட்டுக்குள்ள போய் சில பேர் இருந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து வெளிச்சமோ சத்தமோ பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மருத்துவரை அணுகி இந்த மைக்ரேன் ஹெடேக்கு நிறைய மருத்துவ ரீதியான மருந்துகள் உள்ளன. மேலும் சில சிறப்பு சிகிச்சை முறைகளும் இருக்கின்றது. இதை தவிர உணவு பழக்க வழக்கங்களை, எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும், எந்தெந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் போன்றவை மிக முக்கியமாக உங்களுக்கு மைக்ரேன் ஹெடேக் உள்ளவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ தகுந்த மருத்துவரை அணுகி இதை தீர்வு செய்து கொள்ளலாம். இன்னும் ஒரு அடுத்த வகையான ஹெடேக் சைனசைட்டிஸ் ரிலேட்டட் ஹெடேக். சைனசைட்டிஸ் நிறைய பேர் சொல்றோம். அதுவும் ஒரு தலைவலியை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு 15-20% மக்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து காலையில எந்திரிச்சோன்னு இருக்கும், தலையை குனிந்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஹெடேக் இருக்கும். தலையை குனிஞ்சா அப்படியே ஹெடேக் அதிகமாகும். தும்மலுடன் வரலாம், சளியுடன் வரலாம், நீண்ட நாட்களாக ஒரு சளி இருமலோட இருக்கலாம். இந்த சைனஸ்ங்கிறது நமது முகத்தில் உள்ள சில காற்று போன்ல இருக்கிற சில ஏரியாஸ், ரூம் மாதிரி இருக்கும், ஏர் ஃபில்ட் ரூம்ஸ். அந்த இடங்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆகும்போது இந்த சைனசைட்டிஸ் ரிலேட்டட் ஹெடேக் வரலாம். இது வந்து முதல் காரியமாக வந்து ஹெடேக் இருக்குன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி கண் பார்வையோட ஹெடேக் இருக்கா அப்படின்னா, ஆக்சுவலா கண் பார்வையோட இருக்கிற ஹெடேக் கம்மியான ரெஃப்ராக்டரி எரர் இருக்கிற ஹெடேக் வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் இருந்தாலுமே வந்து இந்த கண் பார்வை சரியா இருக்கிறதா, சைனசைட்டிஸ் இருக்குங்கிறது முதல்ல நம்ம ரூல் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த சைனசைட்டிஸ் ரிலேட்டட் ஹெடேக்கை வந்து எப்படி சரி பண்றது அப்படின்னா, ஒரு மருத்துவரை அணுகி எந்தெந்த சைனஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, அதற்கான காரணம் ஏன், எல்லாரோட சைனஸும் அந்த இதுவும் இன்ஃபெக்ட் ஆகுதில்ல. அதுக்கு இன்ஃபெக்ட் ஆகுதுன்னா உங்களோட நேசல் சக்கம் வந்து டிவியேட் ஆயிருக்கலாம், அதை அடைபட்டு இருக்கலாம். ஒரு தகுந்த மருத்துவரை அணுகி, முக்கியமாக இஎன்டி டாக்டர் அணுகி எதனால அந்த எனக்கு சைனசைட்டிஸ் வருது, அதை எப்படி சரி செய்து கொள்வாருங்கிறத அணுகி அதை சரி செய்து கொள்வார். இதுவும் ஈஸியாக சரி செய்யக்கூடிய ஒரு தலைவலி. அடுத்த ஹெடேக் சொல்றது கிளஸ்டர் ஹெடேக், கொத்து தலைவலி அப்படின்னு. இது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வரும். ஒரு 100ல பாத்தீங்கன்னா 100 தலைவலிக்கான காரணம் 1-2% மட்டும்தான் இந்த கிளஸ்டர் ஹெடேக் வரும். இதுவும் எதனால வருகிறது என்பது தெளிவான காரணம் தெரியாவிட்டாலும் சரி, கண்ணை சுற்றி வரும், கண் வந்து அப்படியே சிறந்து போயிடும், இதுவும் தும்மலோட வரலாம். ஸோ இந்த மாதிரி தலைவலி வந்து முக்கியமாக வந்து சில மாத்திரைகளால் குறைக்கலாம் அல்லது தவிர்க்கலாம். எல்லா தலைவலிக்கும் காரணம் வந்து முக்கியமா சொல்றது பாத்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆகுதா. ஸோ மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் தவிர்த்து சரியான உணவு பழக்கங்களோட இருந்து நல்ல தூக்கம், சரியான குவாலிட்டி ஆஃப் த ஸ்லீப் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப், சரியான தூங்கணும், நல்லா தூங்கணும் இருந்தாலே பெரும்பாலான தலைவலிகள் குறைந்துவிடும். உங்களுக்கு சர்க்கரை நோயும் அல்லது ரத்த கொதிப்பு இருந்தால் தலைவலி, சர்க்கரை அளவு குறையும் போது தலைவலி பறக்கலாம். அதே மாதிரி ரத்தத்தின் அழுத்தம் அதிகமாகும் போது ஒரு தலைவலி வரலாம். சோ இதான் நம்ம சொன்னோம், முதலிலேயே ஆபத்தான தலைவலி என்ன, யாருக்கு வரலாம், அதனோட அறிகுறி நம்ம சொல்லணும். சோ தலைவலியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க.
உங்களுக்கு தலைவலி இருந்தால் தகுந்த மருத்துவரை அணுகி தலைவலியை தீர்வடையலாம். நன்றி.